இப்படி ஒரு சிறப்பா நடத்தணும்ங்கிற அந்த ஒரு ஆர்வம் நம்ம ஆர்பிஎன். இந்த ஆர்பிஎன் கிட்ட என்ன விசேஷம்னா, அவரை மாதிரி ஒரு சிஷ்யனை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு உடம்பு சரியா இல்லைன்னா கூட என்ன எழுத உட்கார வச்சு சொல்லுங்க வருவேன். என்ன ஹிம்சை பண்றதுல அடே அடே நீங்க யாரும் மாட்டிக்காதீங்க. அதனால சுகி என்கிட்ட தடுப்பிட்டாங்க. இப்பதான் புரியுது எனக்கு ஏன் இவர் என்கிட்ட அனுப்பிச்சாருன்னு. நான் பட்ட கஷ்டம் நீ கொஞ்சம் அனுபவின்னு விட்டார். விடமாட்டாரியா? யசோதம்மா கேளுங்களேன், அவர் தான் கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் 2 நாள் கழிச்சு நாளைக்கு வரலாமா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாரு. உடம்பு எப்படின்னா நான் ஆரம்பிச்சிருவேன், பேதி ஆயிட்டு இருக்கு அது இதுன்னு ஆரம்பிச்சிருவேன். அதை கேட்க தயாரா இல்ல. நாளைக்கு வரலாமா? இப்ப கேட்டுட்டே இருக்காரு. இன்னைக்கு முடிஞ்சிட்ட பங்கன், நாளைக்கு வரல. வாய் நாளைக்கு வரக்கூடாதுயா, உடம்பு தானே. அப்படி ஒரு ஆர்வமாய் ஒரு சிஷ்யன் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பண்ண பாக்கியம் அது, நான் பண்ண பாக்கியம். அந்த மாதிரி கிடைப்ப நான் சிஷ்யன்கிறவன் எத்தனை தெரிஞ்சுக்கணும்னு. அதுவும் இந்த சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிறது அவருக்கு எத்தனை ஸ்லோகம் இல்லையான்னு கேட்பார் சார். சொல்லிட்டே வருவேன். அதுக்கு ஒன்னும் ஸ்லோகம் இல்லையோ, வாய் ரொம்ப பெரிய கண்டுட்டியா நீ ஸ்லோகம், எனக்கு தெரியாதா? நானே அதுக்கு ஸ்லோகம் சொல்லல, உனக்கு வேணுமான்னு கேட்பேன். அந்த இடத்துல நானே ஸ்லோகம் சொல்லல, நீ என்ன ஸ்லோகம் கேட்கிற? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சிஷ்யனை நான் பண்ண பெரிய பாக்கியம். அதுக்காகத்தான் நான் அண்ணா நகருக்கு போனேன்னு நினைச்சேன். பெங்களூர்ல இருந்து அண்ணா நகருக்கு போறதுக்கு காரணம் அப்பேற்பட்டது. ஆகவே அந்த ஆர்பிஎனுக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி இப்ப பாரதம் முடிக்க போறோம். அது எங்கேயாவது முடிச்சிட போறவேன்னு சார், அது முடிக்கணும்னா அப்படி நினைச்சுக்காதீங்க, வேற ஏதாவது நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நான் அண்ணா நகரே காலி பண்ணி விடலாமான்னு பாத்துட்டேன். ஏன்னா எனக்கு சரக்கே இல்லை, நான் இனிமே என்னத்தை ஆரம்பிக்கிறது? என்ன இவருக்காக நான் போய் படிப்பேன். நான் இப்போ 81 வயசுல ஆரம்பிக்கிற. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி ஒரு ஆர்வம். அவருக்கு எதுவுமே வேண்டாங்கிற, எனக்கு தான் வேணும், நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். அந்த ஆர்வம் இருக்கே, அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆகவே நான் மறக்கவே மாட்டேன். நான் ஏற்புரையும் நிறைய சொல்ல போறதில்லை. இன்னைக்கு மேடையில வந்திருக்கவா அத்தனை பேரும், அதோ அந்த ராமானுஜம் இருக்காரு, எனக்கு உயிர். எத்தனை இப்போ என்னுடைய சதாபிஷேக பத்திரிகைய நான் அனுப்புறேன், நான் பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எதுக்காக அனுப்புறேன்? நான் வந்து வாங்கிப்பேன். இப்படி யாராச்சும் சொல்லி பார்த்திருக்கல? உங்க வீட்டுக்கு வந்து நான் பத்திரிகை வாங்கிப்பேன்னு சொல்லணும்னா அவர் எங்கிட்ட எத்தனை பிரியம் வச்சிருப்பார் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் 12 வயசுல இருந்து அவ அம்மா என் கதையை கேட்டு அதை போய் குழந்தைகிட்ட சொல்லி 12 வயசுல கதை சொன்ன குழந்தைகள் எல்லாம். தாயார் பால் தான் ஊட்டுவா, கதையே ஊட்டிருக்கா அவ அம்மா. அவ அப்பா கூட சொல்ல மாட்டேன், அவ அம்மா ராமகிருஷ்ணன். இப்படி கிரேசியை பத்தி கேட்கவே வேண்டாம். அவருக்கு எப்பவுமே என் ஹியூமர்னா ரொம்ப பிடிக்கும், அவர் ஹியூமர்னா எனக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே எங்க குடும்பத்திலே எங்க அப்பாவுக்கு சிஷ்ய பரம்பரையாய் அமைந்த நமது பத்மா அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். அது கிரேசி, இது கிரேஸ். அதே மாதிரி ஆரம்பிச்சு வச்ச நம்ம நீதிபதி இருக்காரு, அவர் இப்ப அவர் பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. முன்ன நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், இப்ப அவர் ஜட்ஜ் ஆயிட்டார். நம்ம போன்ல பேசினா யாராவது ஓவர் கேர் பண்ணலாம், இதெல்லாம் அவருக்கு நம்மளால அவர் பொசிஷனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு இப்போ அவருக்கு பேசுறது கஷ்டமா இருக்கு. அவ்வளவு அந்த சின்ன வயசுல 12 வயசுல பாபா எழுத்தாப்புல பிரகலாத சித்திரம் சொன்னார்னா இன்னைக்கு அவர் எப்படி ஆயிருக்காரு பத்தியாளீங்க. ஆக இத்தனை பேர் இந்த மேடையில உட்கார்ந்து பேசினாலே அது கூட ஆச்சரியம் இல்லை. நீங்க இத்தனை நேரம் பொறுமையா உட்கார்ந்து இருந்திருக்கே, அதுதான் ஆச்சரியம். எங்கெங்கயோ போக வேண்டாமா எல்லாரும்? அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹால்ல ஒரு சௌகரியம் என்னன்னா, எங்களுக்கு பிரகாசம் நிறைய இருக்கிறதுனால அங்க இருட்டா இருக்கு. நீங்க யார் எழுந்து போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு நழுவி இருக்கலாம், நீங்க நழுவவே இல்லையே. நீங்க எல்லாம் எங்க எங்களுக்கு மேடையில் நாங்க இருக்கமே, நாங்க வசதி இல்ல. நீங்க எல்லாம் யார் தெரியுமா? பகவான் மாதிரி, பகவான் மாதிரி. கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஒரே பகவான் நமக்கெல்லாம் தெரியுறதோ தெரியல இல்லையா? நீங்க எங்களை பார்க்கலாம், ஆனா பகவான் நம்ம பார்க்க. நீங்க எல்லாம் பகவத் ஸ்வரூபம்,
குருவாயிரப்பனாய் நினைச்சிருந்து அதுவும் இந்த அளவிலே என்னை இவ்வளவு தூரம் கொண்டாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி சொல்லணும். அதனால ஏற்புரைன்னு அதிகம் பேசப்படாது. சமீபத்திலே எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தா ஜனவரி 1. அப்போ 4 பேருக்கு 3 பேருக்கு சேர்ந்த மாதிரி அவார்டு கொடுத்துட்டு ஏற்புரை சொல்லணுமா இல்லையா? அப்ப திடீர்னு செக்ரட்டரி வந்தார் அப்படின்னு 1 minute. அதுக்கு மேல ஏற்புரை டைம் இல்லை. ஏன் தெரியுமோ? அவ அடுத்தபடி டிராமா வரதராஜனுடைய டிராமா ஏற்பாடு பண்ணிருக்கா. அவன் டிக்கெட் வாங்கி கேட்டை இடிக்கிறான். நாங்க இங்கதான் இப்பதான் ஏற்புரையும் அந்த உரையும் சொல்லிதான் விடுவனா சும்மா. அதனால இப்படின்னு விட்டாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா அது இந்த ஸ்கூல்ல இப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம். இவர் எங்கிட்ட வந்து இப்படிங்கிறாரு இவர் அப்படின்னா 1 minute அப்படின்னு. நான் 1 minuteல என்ன சொல்லுவேன்? அதாவது இந்த 1 நிமிஷத்திலே என்னால் பேச முடியாது என்று சொல்லிக்கொண்டு அமர்கிறேன் உட்கார்ந்து 1 minute ஆயிடுச்சு. ஆகவே இப்படி இதுல இன்னைக்கு அந்த கேசட் எல்லாரும் பாரும்போதிலே அந்த பஜகோவிந்தத்தை நான் பெருமைக்காக சொல்லல. நான் ஒரு புது மாடல்ல அது ட்ரை பண்ணேன். அதாவது பஜகோவிந்தத்திலே அத்வைதத்தை பிரகாரம் சொல்லலாம். ஆனால் நான் சொன்னது என்னன்னா, இட்ஸ் an imaginary discussion between ஆதி சங்கரா அண்ட் ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆபீசர். 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றா. ஸ்லோகங்கள் அந்த ஆர்டர்ல நான் சொல்லல. இவ டிஸ்கஷன் ஆர்டர்ல நையா வெதர் எப்படி இருக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அது. வெதர் எப்படி இருக்கு, இந்த வருஷம் வெயில் எப்படி இருக்கு, அதுக்கு அந்த ஸ்லோகத்தை அந்த மாதிரி அந்த ஆர்டர்ல நான் பஜகோவிந்தத்தை ட்ரீட் பண்ணிருக்கேன். இதை நான் சொன்னது அதிக பிரசங்கத்தனம்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே அவர் பேர் என்ன, அசோக் லேலண்ட், அவர் பேர் என்ன, விஸ்வநாதன் இல்லையா? விஸ்வநாதன் அப்பா பேர் என்ன? அவர் வந்து இல்ல அபினவ வித்யா தீர்த்தரை நவராத்திரிக்காக 10 நாள் கூப்பிட்டு பெரிய 5 ஏக்கர் சுந்தரமையர் 5 ஏக்கர் அந்த லேண்ட்ல பந்தெல்லாம் போட்டு ஒரு பர்ணசாலை மாதிரி அமைச்சு விட்டு கதைகள் தினமா ஒருத்தர் கதை சொல்லியிருந்தே இருந்தோங்க. அப்போ எனக்கு வந்து பஜகோவிந்தம் அப்படின்னு சப்ஜெக்ட் போட்டிருந்தார். நான் போனேன். எனக்கு பயம்தான். அவ்வளவு பெரியவற்றை என்னமா சொல்ல போறோம் அப்படின்னுட்டு அவர் பெரியவா எங்கன்னு கேட்டேன். பெரியவா யாரோ பக்தா எல்லாம் கூப்பிட்டுருக்கா, போயிருக்கா, 8:30 தான் பூஜை ஆரம்பிப்பா, அது ஒரு நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். அவ்வளவுதான். அவர் இல்லைய விட பிச்சு முட்டு வருது வாங்கிட்டேன். தெரிஞ்சது தெரியாது எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் பெரியவா வந்துட்டா முடிச்சுடலாம் அப்படின்னா அப்புறம் எங்க என்ன பெரியவா எங்கேயும் போல இந்த 2 மணி நேரமும் உங்க பின்னாலதான் உட்கார்ந்து வந்து கதையை கேட்டிருந்தாரு. நான் என்ன தொலைஞ்சோம் இன்னைக்கு நினைச்சேன். What do you think of yourself அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் போன உடனே அபினவ வித்யா தீர்த்தாரு தொடைய தட்டியது. இப்படித்தான் பஜகோவிந்தம் சொல்லணும். பஜகோவிந்தம் தத்துவம் அல்ல, பிராக்டிக்கல் லைஃப். இந்த வாழ்க்கையின் எம்டினஸ் சொன்னாதான் நீ ஃபுல்லா ஏதாவது தேடிந்து போவேன் இல்லையா? இல்லாததை சொன்னால்தான் இருப்பதை தேடி போவோம். நம் குறையை சொன்னால்தான் நிறைவை தேடி போவோம். அழகா சொல்லிட்டு சிங்கேரியில வந்து நீ சொல்லணும். நான் பாக்கியம் மண்ணலே அதுக்குள்ள அவர் காலம் ஆயிடுச்சு. அதே மாதிரி காஞ்சி பெரியவா கணத்தங்கரையில காஞ்சிபுரத்துல உட்கார்ந்து சொல்லுன்னார். எனக்கு பயமா இருந்து, பயப்படாத நான் அங்கதான் உட்கார்றேன், கிணறு மூடிதான் இருக்குன்னாரு. எனக்கு உள்ளூர பஜ கோவிந்தம் பஜ, நான் பாட்டு கோவிந்தா கோவிந்தம் பார்த்துட்டே இருக்கேன். பெரியவா அவ சட்டத்தை காமெண்ட் பண்ண மாட்டா, ஒன்னும் சொல்ல. என்ன பண்ணா தெரியுமோ? அன்னைக்கு கதையை முடிக்கிறேன் காமாட்சி அம்மன் கோவில் சதிதிலே யாரோ அவருக்கு சட்டத்தை பூர்த்தின்னு 500 ரூபாய் பணமும் எதையும் கொடுத்துருக்கா. அந்த பணத்தை ஜெயராமன் கிட்ட நான் கொடுத்தேன்னு கொண்டு போய் கொடு. நான் மறக்க மாட்டேன். 2 கண்கள் ஆதிசங்குடி அவதாரங்கள். அவா இந்த பஜகோவிந்தத்தை அப்ரிஷியேட் பண்ணிருக்காருன்னா நீங்க அத்தனை பேரும் அதை அவசியமாக பார்த்து அதனாலே அந்த பலனை